உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, எங்கே போனாலும் உம்முடைய ஆவியை ஜனங்களுக்கு ஊற்றும். நான் எங்கே வந்தாலும் உம்முடைய ஆவியோடு போக எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஏவரபடி செய்ய எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியார் நடத்துகிறபடி நடக்க எனக்கு பலம் தாரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ஆவியினாலேயே. ஆவியை வாங்கிக்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு ஒரு ஆளை பார்த்தாலும் அந்த ஆளை ஒரு ஆவிக்குரிய ஆளாக மாறிக்கணும். ஆண்டவரை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு நபரை பார்த்து பேசினாலும் அவங்ககிட்ட திருப்பி போய் பார்க்கும்போது அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வேறுபட்டு இருக்கட்டும், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் தலைகளான மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, காரணம் என்ன சந்திச்சு அன்றைக்கு என்ன நீ தொடலைன்னா இன்றைக்கு நான் இதை பற்றி பேசக்கூடிய அவசியத்தில் எனக்கு என்ன செய்யாது கிடையாது. அன்றைக்கு என்ன நீ தொட்டீர் ஆண்டவரே, அன்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ணி நீர் ஆண்டவரே. 52 வருஷங்கள் ஆனாலும் அந்த அபிஷேகம் இன்னும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே. இந்த இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியங்கள் மூலமாக ஏராளமான மக்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை